ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மெது வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். சின்ன கப்பில் 1 கப்பு உளுந்து தான் ஊற வச்சு செஞ்சுருக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உள்ளார ஸ்பாஞ்சியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ கிறிஸ்பியான மெதுவடை குறைவான குவான்டிட்டியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்து 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட போட்டு ஆட்டுறதுக்கு பாருங்கள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டீஸ்பூன் அரிசி, சாப்பாட்டு அரிசி இல்லை பச்சை அரிசி எதாக இருந்தாலும் சரி, அதை தனியாக எடுத்து நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, இது மாதிரி உளுந்து கூட ஊற வைக்காமல் இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு அதுவும் நல்லா 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இப்போ இதையும் வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த அரிசி கடலைப்பருப்பும் தனியாக வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது தனியாக தான் ஆட்டணும். நான் முதல்ல உளுந்து ஆட்டிக்கிறேன். இப்போ இது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ இதுலேயும் நாங்கள் மிக்சியில் வச்சு விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விப்பர் மோடில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த உளுந்தெல்லாம் 1 2 அரைப்பட்டிருக்கு. இதை நல்லா தள்ளி விட்டுக்கலாம், எல்லாம் ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி. மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை நான் வடித்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒவ்வொரு அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்து நல்லா 3/4 வாசி பதம் நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதே கரண்டியில் உளுந்து ஊற வச்ச தண்ணியவே ஊற்றிக்கலாம். இப்போ விப்பர் மோடு போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா 3/4 வாசிக்கு மேலே நல்லா மஞ்சி வந்திருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் ஊற்றி மறுபடியும் விப்பரில் போட்டு விடலாம். இது குறைவான அளவு நாங்கள் செய்கிறதுனால இந்த மாதிரி விப்பரில் தாங்க போட்டு எடுக்கணும். இல்லைன்னா மாவு கூட ஆகிடும் மிக்சியில் போடுறதுனால. அப்பப்போ கொஞ்சம் இந்த ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி உளுந்து ஊறுற தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா பந்து மாதிரி வரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குது வித்தியாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி கையில் எடுத்தால் மாவு நல்லா இது மாதிரி நல்லா கையில் இருந்து கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தெளித்து இப்போ கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் ஆட்டிக்கலாம். இனிமேல் விப்பர் தேவையில்லை, கண்டினியூஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம் மறுபடியும். கடைசியாக மாவு எடுக்கிறப்ப இது மாதிரி கண்டினியூஸாக 1 நிமிஷம் இல்லை மாவோட குவான்டிட்டியை பொறுத்து 2 நிமிஷம் கூட நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸ் ஆகிடுச்சு. கையில் எடுத்தால் இது மாதிரி பந்து மாதிரி இப்படி கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். குறைவான அளவு 2 பேருக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு நான் ஒரு 10 வடை வருங்க இதில். அவ்வளோதான்.
நாங்கள் வடித்து வச்சுருக்கிற இந்த அரிசியும் கடலைப்பருப்பும் அதே மிக்சி ஜாரில் போட்டாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. நாங்கள் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவை ஒரு 5 நிமிஷம் நம்ம கை விரல்களால் இப்படி நல்லா பீட் பண்ணுங்க. அப்போ தாங்க மாவு வந்து நல்லா புஃப்னு ஆகி வடையும் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இப்படி அடித்து கலக்கணும். இதுதாங்க இதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு. வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். நாங்கள் அந்த பச்சரிசியும் கடலைப்பருப்பும் போட்டு ஆட்டி இப்போ நல்லா இது கலந்து இதோட கலக்க போகிறேன். எண்ணெயே குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக வரும். மேலே கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி அடித்து வச்சு நாங்கள் மாவு கலந்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இது மாதிரி பீட் பண்ணுங்கள். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க்லேயும் செய்யலாம். கையில் செஞ்சால் அது ஒரு பக்குவமாக இருக்குன்னு சொல்லி நான் இப்போ கையிலேயே உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். உப்பு எதுவுமே இப்போ போடாதீங்க. எதுவும் போடாமல் வெறும் உளுந்து மாவை மட்டும் நீங்கள் பீட் பண்ணணும். இதை நல்லா வலிச்சு நல்லா மூடி வச்சுடுங்க ஒரு 2 நிமிஷம். எடுத்து வச்சது குறைவாக எடுத்து வச்சேன். இப்போ பீட் பண்ணதும் ஓரளவுக்கு புஃப்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், மாவு இப்போ கை வச்சு பீட் பண்ண அப்புறம் நல்லா புஃப்னு வந்திருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எடுத்து வைக்கிறப்ப எவ்வளோ குறைவாக நான் எடுத்து வச்சேன். இப்போ நல்லா கை வச்சு பீட் பண்ணது நல்லா கொஞ்சம் பொங்கி புஃப்னு ஆகிருக்கு மாவு. இப்போ இதில் வந்து தேவையான பொருட்கள் பாருங்கள். உப்பு ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து ஆப்ஷன் தான். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போடுறேன். ஒரு சிலர் இதில் முந்திரி கூட ஆட் பண்ணுவாங்க, அது உங்களோட பிரியந்தான். பாருங்கள், இஞ்சி சின்ன சின்னதாக இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இதோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயமாக ஒன்று எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வடை நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் மாதிரி நீங்கள் ஒரு டீ ஃபில்டர் எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல் பண்ணி நீங்கள் அப்படியே இதை வந்து எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். கையில் வந்து உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு நான் சொல்கிறேன். மறுபடியும் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். காஞ்சதும் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹோல் பண்ணி அப்படியே நீங்கள் எண்ணெயில் தட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு கையில் தட்ட வராது, வாழை இலையில் வைப்பாங்க. எடுக்கிறப்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டரில் வச்சு, ஸ்டீல் ஃபில்டராக இருக்கணும். இது மாதிரி ஸ்டீல் ஃபில்டராக இருந்தால் தான் எண்ணெய் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. பிளாஸ்டிக் ஃபில்டராக இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் அந்த இதில் ஃபில்டரில் படுறப்ப பிளாஸ்டிக் உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை ஹை பண்ணிக்கலாம். வடை வந்து நல்லா மேலே இப்போ கிறிஸ்பி ஆகும், உள்ளார நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மெதுவடையோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். பாருங்கள், சூப்பரான மெதுவடை கிறிஸ்பியான எண்ணெயே குடிக்காமல் இருக்கும். இது உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் நான். எண்ணெயும் குடிச்சிருக்காது, உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இந்த சின்ன கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்து போட்டதுக்கு பாருங்கள் ஒரு 8 வடை பக்கம் வந்திருக்கு. இது ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு இது மாதிரி ஒரு தேங்காய் சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மெத்துன்னு வந்திருக்கு. ஸ்பாஞ்சியாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உடைக்கிறப்பவே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இது மாதிரி ஒரு தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குதுங்களா? அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.